வயலோ வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மேட்டூர் அணையின் வலது கரையில் 1955ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த மேட்டூர் கால்வாயானது வலப்புறமாக திரும்பி காவிரி கிராசிங்கின் வழியாக பவானி ஆற்றில் சென்றடைகின்றது. பின்னர் இது இடப்புறமாக திரும்பி பெரிய இரும்பு குழாய்கள் வழியே செல்கின்றது. இது இடப்புற கால்வாயானது 65 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நாமக்கல் மற்றும் சேலம் போன்ற மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளை வலத்துக்குள் வைக்கின்றது. இது மேட்டூர் அணையின் உயரத்தினாலும் இந்த அணையின் உபரி நீரின் வேகத்தினாலும் மீண்டும் இந்த நீரானது காவிரியின் வழியே சென்றடைகின்றது. 1955இல் ஏற்படுத்தப்பட்ட இந்த மேட்டூர் கால்வாயானது பின்னர் வலப்புறமாக திரும்பி மீண்டும் பவானி ஆற்றிற்கே செல்கின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் மேட்டூரிலிருந்து மேலையூர் வரை, இதில் மேட்டூர் வலப்புற கால்வாய் குறித்து மேட்டூர் அணையின் உதவி பொறியாளர் எஸ். பத்ரி நாராயணன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். மேட்டூர் நீர்த்தேக்க அணையின் வலது கரையில் 1955இல் ஏற்படுத்தப்பட்ட மேட்டூர் கால்வாய் காவிரி கிராசிங்கிலிருந்து காவிரிக்கு வலதுபுறமாக சென்று பவானி ஆற்றில் முடிவுறுகிறது. பின்னர் இடதுபுறமாக திருப்பி விடப்பட்டு காவிரி பெரிய இரும்பு குழாய்கள் வழியாக கடக்கிறது. இங்கிருந்து புறப்படும் காவிரியின் இடதுபுற கால்வாய் சுமார் 65 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளில் உள்ள கிராமங்களை வலத்துக்குள் வைக்கிறது. காவிரியின் மேட்டூர் கால்வாய் இடதுபுறத்தினையும் வலதுபுறத்தினையும் இனி தொடர்வோம். மேட்டூர் அணையிலிருந்து வலது கரையில் தோன்றிய மேட்டூர் கால்வாயின் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள காவிரி கிராசிங் கிராமத்தில் இப்போது உள்ளோம். 1955க்கு முன்னர் இக்கிராம பகுதி மானாவாரி சாகுபடியே மேற்கொண்டது. காவிரியாறு அருகிலிருந்தும் நீர் மேலாண்மையை செய்ய முடியாது போனது. ஆனால் 1955 ஆண்டுக்கு பின் மேட்டூர் அணையின் உயரத்தினை பயன்படுத்தியும் அணையில் வரும் உபரி நீரின் வேகத்தினை பயன்படுத்தியும் மலை சரிவுகளிடையே நீரினை கொண்டு வந்து இச்சரிவுகளிலிருந்து நீரினை காவிரியின் பக்கமாக திருப்பிவிட்டு இப்பகுதிகளில் நீர்வளத்தை ஏற்படுத்தி இன்று அப்பகுதியின் செழிப்பு நம்மை வரவேற்கிறது. மேட்டூர் கால்வாய் திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற இடம் வந்து ஒரு முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா முக்கியமானது கிழக்கு கரை கால்வாய் மூலிமா 27,000 ஏக்கர் பாசன வசதி பெறும்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த 2 ஸ்டீல் பைப் தான். 6 அடி டயாமீட்டர் கொண்டது ஸ்டீல் பைப்புங்க. கிழக்கு கரை கால்வாயில் 600 கன அடி தண்ணீர் வந்து இந்த 2 ஸ்டீல் பைப் மூலிமா தான் வந்து சேலம் மாவட்டத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க. நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னா காவேரி ரிவருக்கு மேலே நிற்கிறோங்க. இந்த பைப்பு வந்து காவேரி ரிவருக்கு மேலே வந்து சுமார் 1350 அடி நீளம் கொண்டு 2 பைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. 1955-56 அமைச்சிட்டாங்க. இந்த பைப்பு மூலிமா தான் கிழக்கு கரை கால்வாய்க்கு 600 கன அடி தண்ணீர் வந்து 2 பைப் மூலியமாகவும் அந்த கரைக்கு தண்ணி போகுதுங்க. மேட்டூர் கால்வாயிலேருந்து வர்ற தண்ணி வந்து இந்த பைப்பு வழியாக ப்ரெஷர் அக்யூடேட்டுங்கிறதுல இது ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பைப்பில் தண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா இதோட வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 6 அடி per செகண்டு அப்படிங்கிற வெலாசிட்டியில் போகுதுங்க. அதே கால்வாயில் பார்த்திங்கன்னா 4 அடி தாங்க மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். இங்கே வந்து ஒரு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா 6 அடிங்கிற விதத்தில் இங்கே அளவு அதிகமாக போகுதுங்க. ஸோ 600 கன அடி தள்ளியும் இந்த 2 பைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க.
இடத்துல தாங்க அந்த ஸ்டீல் பைப்லேருந்து வர்ற தண்ணீர் வந்து இந்த இடத்துல தான் வந்து தண்ணி வெளியே வருதுங்க. இந்த இடத்துல இருந்தால் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் வந்து 1வது மைல் வந்து ஆரம்பிக்குதுங்க. இங்கே இருந்து 40 மைல் 2 ஃபர்லாங், அதாவது சேலம் மாவட்டம் அண்ட் நாமக்கல் மாவட்டம் வழியில் 40 மைல் 2 ஃபர்லாங் தூரம் போயிங்க 27,000 ஏக்கர் பாசன நிலத்துக்கு இதன் மூலியமாக தான் தண்ணி போகுதுங்க. இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் பெட் வித்துன்னு பார்த்திங்கன்னா 54 அடி இருக்குங்க. தண்ணி ஃபுல் சப்ளை போகும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 அடி அளவுக்கு வந்து இந்த கால்வாயில் வந்து ஃபுல் சப்ளை எடுத்து போகுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இது வந்து கான்டூர் கெனாலுங்கனால ஒன்லி ரைட் சைடு மட்டும்தாங்க இதுக்கோட ஆயக்கட்டை இருக்குங்க. இந்த இடத்துல ஆரம்பிச்சுங்க கோல்நாயக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் மேட்டூர் தாலுக்காவில் இருக்குங்க. இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இங்கேருந்து 40 மைல் 2 ஃபர்லாங் போய் பள்ளிப்பாளையம்ங்கிற நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையங்கிற இடத்துல முடிவடைதுங்க. இந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து பிரதான பயிராக வந்து இந்த வாய்க்கால் மூலிமா பயிரிடுறாங்க. ஒரு சில விவசாயிங்க தண்ணி வசதி அதிகமாக இருக்கிற விவசாயிங்க கிணற்று பாசனம் இருக்கிறவங்க கரும்பு மற்றும் வாழையை இந்த வாய்க்கால் மூலம் பயிரிடுறாங்க. மேட்டூர் கால்வாயின் வலது கரை கால்வாய் வேளாண்மைக்கு எப்படி முன்னரும் இப்பொழுதும் பயனாகிறது என பாரம்பரிய விவசாயி திரு மோகன் அவர்களை கேட்டபோது, 1955 இங்கே வாய்க்கால் தண்ணீர் வர்றதுக்கு முன்னாட இந்த பகுதி மிகுந்த வறட்சியான பகுதியாக இருந்தது. பொருளாதார வளர்ச்சி என்பது விவசாயிகள் மத்தியிலே இல்லாமல் இருந்தது. அப்போ இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த வாய்க்காலை வெட்டி இங்கே தண்ணீர் கொண்டாந்தார்கள். இது இந்த வாய்க்கால் தண்ணி வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பொருளாதாரம் பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. அந்த பொருளாதாரம் வளர்ந்ததனால் கல்வி அவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடிந்தது. இந்த பகுதியில் நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்தன. இன்று இந்த பகுதியில் இருந்து நிறைய பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் ஏன் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி வரலாம் இந்த பகுதியிலேருந்து தான் போயிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த வாய்க்காலில் தண்ணி வந்ததுனால பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த பகுதியில் நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கின்றது. வாய்க்காலில் தண்ணி வர்றதுக்கு முன்னாடிங்க சிறுதானியங்கள் தான் அங்கே ஜாஸ்தி பயிரிடுவாங்க. பெருசாக கிணறு வெட்டினாலும் தண்ணி வராதுங்க. ஆனால் அந்த வாய்க்காலில் தண்ணி வந்ததுக்கப்புறம் இன்று இந்த ஏரியா பூராமே தோட்டக்கால் பூமி ஆயிடுச்சுங்க. தோட்டக்கால் பூமின்னா ஜாஸ்தி நெல் நடுறாங்க. அப்புறம் கரும்பு, மஞ்சள், வாழை, தென்னை இதெல்லாம் அவங்க பயிரிட ஆரம்பித்தாங்க. இது ஒரே நாளில் நடந்துடலைங்க. இது படிப்படியாக ஏன்னா 55 வாய்க்கால் தண்ணி வந்ததுக்கப்புறம் நிறைய கிணறுகள் வெட்ட ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி இந்த அளவுக்கு கடன் வசதிலாம் இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிணறை வெட்டிங்க அதை பூரா தோட்டக்கால் பூமியாக பண்ணார்கள். ஸோ அன்று விவசாயத்தில் ஓரளவுக்கு வருமானம் வந்தது. அதனால் அந்த வருமானத்தை திரும்பி விவசாயத்துக்கே போட்டாங்க. இப்போ இந்த கடந்த 20-25 ஆண்டுகளாக விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லை. அதனால் அதில் திரும்பி போடுறதுக்கு அவங்கக்கிட்ட மிச்சம் இருக்க பணம் இல்லைங்க. இந்த தண்ணியினுடைய பயனால் இந்த வருஷம் ஜாஸ்தி நெல் வந்திருக்குதுங்க. ஏன்னா கரும்புக்கு வேணுங்கிற ஆதார விலை இல்லாதனால கரும்பை விட்டுட்டு எல்லாம் நெல்லுக்கும் வாழைக்கும் போயிருக்காங்க. விவசாயத்தில் இன்றைக்கி யாரும் இளைஞர்கள் வரமாட்டேங்கின்றார்கள். அதற்கு காரணம் விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லை. அதை நாம் ஏற்படுத்தி கொடுத்தாக வேண்டும். அதற்கு நாம் நிச்சயமாக தொழில்நுட்பத்தை கொண்டாந்து இன்னும் நம்மளுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக செய்தால்தான் இன்னும் வரும் காலங்களில் நம்மளால் விவசாயத்தில் நிலைத்து நிற்க முடியும்.
1955 ஏற்படுத்தப்பட்ட மேட்டூர் கால்வாயானது காவிரி கரையின் வலதுபுறமாக பயணித்து பவானி ஆற்றோடு முடிகிறது. இனி மீண்டும் நாம் காவிரி ஆற்றினை கடந்து காவிரி ஆற்றின் இடது கரையில் மேட்டூர் கால்வாய் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை காண்போம். காவிரியின் பாசன பயணம் தொடரும்.